நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் நாகபூஷணி. இலங்கை வானொலி கூட்டுத்தாபனமாக மாற்றப்பட்டு நாளையுடன் 54 வருடங்கள் பூர்த்தி. புதிய வருடத்தின் பாராளுமன்ற அமர்வு நாளை ஆரம்பம். அவிசாவளை போலீஸ் பிரிவு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிப்பு. எரிசக்தி நெருக்கடியில்லாத இலங்கையை கட்டியெழுப்புவது அரசாங்கத்தின் இலக்கு என அமைச்சர் டலஸ் அலஹப்பெரும சுட்டிக்காட்டியிருக்கிறார். கல்முனையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களில் உணவுப் பொருட்களை விநியோகிக்கவிருக்கும் வியாபாரிகளுக்கு ஆன்டிஜென் பரிசோதனை. விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் நிறுவனர் ஜூலியன் அசஞ்சேவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த முடியாது என லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பு. இலங்கை வானொலி கூட்டுத்தாபனமாக மாற்றப்பட்டு நாளையுடன் 54 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. இதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. சமய நிகழ்வுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. புத்தாண்டில் பாராளுமன்ற அமர்வுகள் நாளை ஆரம்பமாக உள்ளதென பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க தெரிவித்திருக்கிறார். இதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பாராளுமன்றத்தின் அனைத்து திணைக்களங்களும் முழுமையாக செயற்படும். COVID-19 சுகாதார ஒழுங்கு விதிமுறைகளுக்கு அமைய தயாரிக்கப்பட்டிருக்கும் வழிகாட்டலின் கீழ் ஊடகவியலாளர்கள் அமர்வுகளை அறிக்கையிடுவதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக செயலாளர் நாயகம் தெரிவித்தார். எதிர்வரும் 8ஆம் திகதி வரை அமர்வுகள் இடம்பெறும். நாளை 4 திருத்தச் சட்டமூலங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. நாளை மறுதினம் முற்பகல் 10 மணி முதல் 10:30 வரை பிரதமரிடம் கேள்வி கேட்பதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க தெரிவித்தார். இதேவேளை சங்கைக்குரிய அதுரலியே ரத்ன தேரர் 9வது பாராளுமன்றத்தின் உறுப்பினராக நாளைய தினம் பதவிப் பிரமாணம் செய்யவிருக்கிறார். கடந்த பொதுத் தேர்தலில் அபே ஜனபல கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்புரிமைக்கு அதுரலியே ரத்ன தேரரின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானி மூலம் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. COVID-19 வைரஸ் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அவிசாவளை போலீஸ் பிரிவு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் பிரதானி ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா இதனை அறிவித்திருக்கிறார். எரிசக்தி நெருக்கடியற்ற இலங்கையை உருவாக்குவது அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் டலஸ் அலஹப்பெரும தெரிவித்திருக்கிறார். மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நாடாக இலங்கையை கட்டியெழுப்புவது தமது எதிர்பார்ப்பு என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். COVID-19 தொற்று காரணமாக கல்முனையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு சென்று விற்பனை செய்யவிருக்கும் வியாபாரிகளுக்கான ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை இன்று நடைபெற்றது. பரிசோதனைகளில் எவருக்கும் தொற்று உறுதி செய்யப்படவில்லை. இதனை அடுத்து குறித்த வியாபாரிகள் நாளை முதல் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யவிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். COVID-19 தொற்று காரணமாக உயிரிழப்பவர்களின் சடலங்களை எரிப்பதா புதைப்பதா என தீர்மானிக்கும் நிபுணர் குழுவின் அறிக்கை சுகாதார அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சுகாதார அபிவிருத்தி பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பாலித்த கருணா பெரும தெரிவித்திருக்கிறார். பணியகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். இதேவேளை COVID-19 தொற்றுக்கு இலக்காகி உயிரிழப்பவர்களின் இறுதிக்கிரியை தொடர்பில் தீர்மானிப்பதற்கு ஒரு நிபுணர் குழு மாத்திரம் நியமிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதற்காக மற்றொரு குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள் மேற்கொள்ளும் பிரசாரத்தை நிராகரிப்பதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். நாட்டில் COVID-19 தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 44,967 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை 37,817 பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. ஆகவே 84.1% குணமடைந்துள்ளனர்.
நாட்டில் 213 கோவிட் மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. தொற்றுக்கு இலக்கான 190 பேர் இன்று இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாலியகுட கோவிட் கொத்தணியுடன் தொடர்பை பேணியவர்கள் ஆவர். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் நாளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அவர் இங்கு வருகை தருவதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவின் அழைப்பின் பேரில் இலங்கை வரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் தமது விஜயத்தின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை வெளிவிவகார அமைச்சரோடும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நவீனமயப்படுத்தப்பட்ட பிரதமரின் பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த அலுவலகம் கொழும்பு 3 கொள்ளுப்பட்டி ஆரேடிமெல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் திறப்பு விழா நிகழ்வு இடம்பெற்றது. பொதுமக்களின் வசதிகளுக்காக நவீனமயப்படுத்தப்பட்ட இந்த பிரிவு திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். மக்களின் கருத்துகள், பிரச்சினைகள், முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து அவற்றை தீர்த்து வைப்பதே தொடர்பாடல் பிரிவின் பணியாகும். இதேவேளை கடந்த காலத்தில் பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட இவ்வாறான 12,000 முறைப்பாட்டு கடிதங்களுக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளை தரம் 11 மாணவர்களுக்காக ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. மார்ச் மாதத்தில் நடைபெறவிருக்கும் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் தரம் 11ஐ சேர்ந்த மாணவர்களுக்காக பாடசாலைகளை நடத்துவது அவசியம் என அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். எனினும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களில் அமைந்திருக்கும் பாடசாலைகளை ஆரம்பிப்பது பற்றி கவனம் செலுத்தப்படவில்லை. இதேவேளை 2021 கல்வியாண்டுக்கான கற்றல் நடவடிக்கைகள் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்திருக்கிறார். மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய சகல பாடசாலைகளும் இவ்வாறு திறக்கப்பட உள்ளன. இந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு பாடசாலை நடத்துவது பற்றி விசேட ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு COVID-19 வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக முறையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்கள், அலுவலகங்கள் மற்றும் சேவை நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். நீண்ட நாட்களாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களில் வசித்து வரும் மக்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டிருக்கலாம். எனினும் குறித்த பகுதிகளில் தொடர்ந்தும் வைரஸ் பரவுவதற்கான அபாயம் நிலவுவதால் அந்த பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே குறித்த பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் தனிமைப்படுத்தல் மற்றும் சுகாதார விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன கேட்டுக் கொண்டிருக்கிறார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் நிறுவனர் ஜூலியன் அசஞ்சேவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த அனுமதிக்க முடியாது என்று லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட அசஞ்சே ஈராக், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் அமெரிக்கா மேற்கொண்ட போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், உளவு பார்க்கும் செயற்பாடுகள் தொடர்பான ராணுவ ரகசியங்களை விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் மூலம் வெளியிட்டார். இது அமெரிக்காவுக்கு மிகுந்த நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தது. ஆகவே ஜூலியன் அசஞ்சேவை தம்மிடம் ஒப்படைக்குமாறு அசஞ்சே வாழ்ந்து வந்த ஸ்வீடனிடம் அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருந்தது. இதனால் அசஞ்சே ஸ்வீடனில் இருந்து இங்கிலாந்துக்கு தப்பிச் சென்றார். இந்த நிலையில் தென்கிழக்கு லண்டனில் வைத்து லண்டன் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வாறான நிலையில் தம்மிடம் அசஞ்சேவை ஒப்படைக்குமாறு அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் அவரை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க முடியாது என லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இங்கிலாந்தில் எதிர்வரும் வாரங்களில் நாடு முழுவதிலும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் இறுக்கமடையலாம் என அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்திருக்கிறார்.
அங்கு அதிக வீரியம் கொண்ட புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. இதனால் உயிரிழக்கும் வீதமும் அதிகரித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் வாரங்களில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை கடுமையாக்க தீர்மானித்திருப்பதாக போரிஸ் ஜான்சன் தெரிவித்திருக்கிறார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன். சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் 1,00,000 கிலோமீட்டர் வீதிகளை காப்பட் வீதிகளாக அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டம் புத்தளம், கற்பட்டி பிரதேச சபைக்குட்பட்ட முதலைப்பாளி, கண்டக்குடா, கப்பலடி போன்ற பிரதேசங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமின் வேண்டுகோளின் பேரில் 52.2 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த பிரதேசத்தில் உள்ள 3.5 கிலோமீட்டர் வீதிகள் காப்பட் வீதிகளாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. ஆரம்ப நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர்களான நிமல் லான்சா, சனத் நிஷாந்த், அருந்திக பெர்னாண்டோ, பாராளுமன்ற உறுப்பினர் சிந்தக மாயாத்துண்ணா ஆகியோரும் பங்கேற்றார்கள். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜோஹன்னஸ்பர்க் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 302 ஓட்டங்களை பெற்றது. இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 157 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் சகலத்துறை ஆட்டக்காரரான மொயின் அலிக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. இலங்கை அணியுடன் இடம்பெறவுள்ள 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து அணி நேற்று இலங்கையை வந்தடைந்தது. வர்த்தகச் செய்தி. வர்த்தக ரீதியிலான விமான பயணங்களுக்கு எதிர்வரும் 22ஆம் தேதியின் பின்னர் விமான நிலையம் திறக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தெரிவித்திருக்கிறார். முறையான சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய சுற்றுலா பயணிகள் அழைத்து வரப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. ஹம்பந்தோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கலமெட்டிய மீன்பிடி துறைமுகத்தில் வலை உற்பத்தியில் ஈடுபட்ட குடும்பங்களுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இழப்பீடுகளை வழங்கியுள்ளார். இந்த மீன்பிடி துறைமுகமாக அபிவிருத்தி செய்யப்பட்டதை அடுத்து வலை உற்பத்தியில் ஈடுபட்ட 28 குடும்பங்கள் வேலைவாய்ப்புகளை இழந்தன. பாதிக்கப்பட்டவர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இவர்களுக்கென 50 லட்சம் ரூபாய் தொகை இழப்பீடாக வழங்கப்பட்டது. ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, மத்திய மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. ஏனைய பிரதேசங்களில் இரவு வேளையில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல், வடமேல், வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம். இடியுடன் மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை வானொலி கூட்டுத்தாபனமாக மாற்றப்பட்டு நாளையுடன் 54 வருடங்கள் பூர்த்தி. புதிய வருடத்தின் பாராளுமன்ற அமர்வு நாளை ஆரம்பம். அவிசாவளை போலீஸ் பிரிவு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிப்பு. எரிசக்தி நெருக்கடியில்லாத இலங்கையை கட்டியெழுப்புவது அரசாங்கத்தின் இலக்கு என அமைச்சர் டலஸ் அலஹப்பெரும சுட்டிக்காட்டியிருக்கிறார். கல்முனையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்களில் உணவுப் பொருள்களை விநியோகிக்கவிருக்கும் வியாபாரிகளுக்கு ஆன்டிஜென் பரிசோதனை.
விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் நிறுவனர் ஜூலியன் அசஞ்சேவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த முடியாது என லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.